தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/10/2025 செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 3:38 வரை, பிறகு அசுவதி. நாளைய தினம் மாலை 4:06:44 அளவிலே அதிச்சார கதியிலே குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். முறையான குரு பயிற்சி இல்லை என்றாலும் அதிச்சார பலனாக இது வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் அதற்குள் இருக்கும். அங்கே இருந்து உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெற்ற குருவால் சிலருக்கு அச்சம் ஏற்படலாம், சிலருக்கு ஆதாயம் ஏற்படலாம். யார் யாருக்கெல்லாம் என்பதை பற்றி நீங்கள் விரைவிலே தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கடகத்திற்கு குரு வந்தால் அந்த குரு உச்சம் பெறுகின்ற நேரத்திலே அதன் பார்வை பதிகின்ற 3 ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று விருச்சிக ராசி, அடுத்தது மகர ராசி, அதற்கு பின்னாலே மீன ராசி. இந்த 3 ராசிக்காரர்களும் மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள். எனவே இதுவரை அவர்களுக்கெல்லாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறும், நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி, இனி இன்றைக்கு நான் சொல்லுகிற நல்ல கருத்து, சூரிய திசையில ஒரு சிலருக்கு சனி புத்தி நடக்கும். ஆனால் சூரிய திசையில சனி புத்தி நடந்தால் ரொம்ப கடுமையான காலம், சில காரியங்கள் தடையா இருக்கும். வியாழ திசையில சுக்கிர புத்தி நடந்தாலும் சரி, அதே மாதிரி சனி திசையில சூரிய புத்தி நடந்தாலும் சரி, சுக்கிர திசையில குரு புத்தி நடந்தாலும் சரி, பகை கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ள ஒன்றுக்கொண்டு பகை கிரகமாக இருந்து திசைக்கு புத்தி இருந்தா அது பலன் கொடுப்பதிலே கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதற்கென்று ஒரு பாடல் உண்டு. சூரிய திசையினிலே சனியின் புத்தி சூட்சுமமாய் நடைபெற்றால் சோதனை தான். நிறைய சோதனைகள் வருமா, காரியங்கள் தடையாகும், செலவு மட்டும் கடலளவு வந்து நிற்கும். நிறைய செலவு வரும், வரவை காட்டிலும் செலவு வரும். பாரினிலை இது போன்ற நிலை அமைந்தால், இப்படி யாருக்காவது உங்களுக்கு ஜாதகத்தில் சூரிய திசையில சனி புத்தியோ, சனி திசையில சூரிய புத்தியோ, செவ்வாய் திசையில சனி புத்தியோ, சனி திசையில செவ்வாய் புத்தியோ, குரு திசையில சுக்கிர புத்தியோ, சுக்கிர திசையில குரு புத்தியோ நடைபெற்றால் பலன் கொடுக்கும் தெய்வத்தை காலை மாலை நேருநிலை சென்று வழிபட்டோருக்கு நிலையான பலன் கிடைக்கும். உண்மைதானேன்னு ஒரு பாடல். அதாவது முதல்ல சூரிய திசையில சனி புத்தினா காலையில சூரியனை கும்பிடணும், சாயந்தரம் சனியை கும்பிடணும். வியாழத்தில சுக்கிர புத்தினா காலையில குருவை கும்பிடணும், மத்தியானம் சுக்கிரனை கும்பிடணும், தேவகுரு அசுரகுரு. இப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நல்ல பலன்களை நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் இன்று சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் 3க்கு அதிபதி புதனோடு இணைந்திருக்கிறார். வெற்றிகள் ஸ்தானாதிபதி புதன். எனவே எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. நீங்கள் நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 12க்கு அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கின்றார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் எதையெல்லாம் நடைபெறவில்லை என்று நினைத்தீர்களோ அதை ஒவ்வொன்றாக நடைபெறலாம். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். உத்தியோகத்தில் திடீரென உயர் பதவிகள் கூட கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். 10க்கு அதிபதியும் 7க்கு அதிபதியுமான குரு ராசியில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உதவி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகளும் புதிய பாதைகள் புலப்படும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலிமை இழந்திருப்பதால் நினைத்ததை முடித்து நிம்மதி காண்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும். பல வேலைகளில் இருந்து ஒரு வேலையும் நிலையாக இருக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் வேலை நல்ல வேலையாக அமையும். நிலைத்த புகழை பெறுவீர்கள். நட்பு வட்ட விரிவடையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் சிறப்பாகவே இருக்கிறது. அதில் வெற்றியும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு உங்களுக்கு தேவை. எல்லா பணியும் பாதியிலேயே நிற்கலாம். பிறரிடம் நீங்கள் வாக்கு கொடுத்தால் அதனால் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். எனவே தானுண்டு தன் நிலையுண்டு என்று இருப்பதே நல்லது. திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் ஓரளவேனும் வெற்றி பெற முடியும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரித்து மன வாழ்க்கையில் இருந்த இடையூறுகள் உங்களுக்கு அகலும். 12ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் குதூகல பயணம் செல்லும் வாய்ப்பும் குலதெய்வ வழிபாடு போன்றவற்றில் ஆர்வம் காட்டும் சூழலும் உருவாகும். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய், தனாதிபதி செவ்வாய் இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. நட்பு வட்ட விரிவடையும். ஆரம்பகத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய காரியம் முடிவில் ஆதாயம் தருவதாக கூட உங்களுக்கு வரலாம். இடம்பூமி வாங்குவதிலே அல்லது வீடு வாங்குவதிலே கவனம் செலுத்தும் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையன் நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் எண்ணிக்கை உயரும். சிக்கல்களும் சிரமங்களும் அகலும். குருவின் பார்வை 12 பதிவதனாலே பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வியாபார முன்னேற்றம் கருதி நீங்கள் புதிய நபர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்று தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நாள். இந்த நாள் யோகமான நாள். கல்யாண முயற்சிகள் கூட கைகூடுகின்ற நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார வளர்ச்சி நன்றாகவே இருக்கின்றது. வேகமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியம் இடையில் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று மீண்டும் தடைப்பட்ட காரியம் தானாக நடைபெற தொடங்கும். 3ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். ராகுவை போல கொடுப்பாதும் இல்லை என்பார்கள். எனவே சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு நன்மை இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. 10லே சூரியன் இருப்பதால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். அது மட்டுமல்ல, மேலிடத்திலே அவர்களுக்கு பெயர் நல்ல பெயர் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு 6ல் இருக்கின்றார். 8லே கேது இருக்கின்றார். 8ல் கேது இருந்தாலே பயணங்கள் அதிகரிக்கலாம். காலையில் ஒரு ஊர், மாலையில் ஒரு ஊர், மதியத்தில் ஒரு ஊர் என்று பயணங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்தில் உடல்நலத்தை கவனிக்காமல் விட்டுவிடுவீர்கள். உடல்நலத்தால் சில குறைபாடுகள் உங்களுக்கு வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதன் விளைவாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். 2ல் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் வக்கரம் பெற்றிருப்பதால் எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இலாகா மாற்றங்கள் திடீரென வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. எதை நம்பி யாரிடமும் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு புது முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமாக வேலைப்படுவதை சுமத்துவார்கள். திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில நாட்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சனி விலகும் வரை பொறுமையாக இருந்து செயல்படுவதே நல்லது. மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருப்பதனாலே நெஞ்சமங்களும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறும். பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.